என் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அருமைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அருமையான வாக்குத்தத்த வசனம் ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன் கர்த்தர் சொல்லுகிறார். யார் யாரெல்லாம் இன்றைக்கி குழந்தை இல்லை, குழந்தை தரிக்க வழியே இல்லை, எத்தனையோ வருஷம் ஆச்சு சொல்கிறீங்க, இன்றைக்கு இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை. ஆபிரகாமை நோக்கி சொல்லுகிறார் ஆண்டவர், நீ இந்த பார்க்கிற அந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். இது ஆபிரகாமோட ஆண்டவர் பேசுகிற வார்த்தை. இன்றைக்கி அதே ஆண்டவர் உங்களோட பேசுவார், என்னோட பேசியிருக்கிறாரு. நானும் குழந்தையற்றவளாக இருந்தேன். ஆரம்பத்தில் கர்த்தரை தேடினோம், 2 பேரும் பயபக்தியோடு நடந்து கொண்டோம். ஆனால் ஏற்ற சமயம் வந்த பொழுது குழந்தை இழந்து போனேன். கற்பச்சிதைவு, முழுமையாக பிறக்க வேண்டிய குழந்தை இறந்து பிறந்தது. எல்லாரும் கேலி பண்ணாங்க. ஏன் உங்களுக்கு, நீங்கள் ஜெபங்கிறீங்களே, ஜெபம் பண்ணுறவங்களா இருக்கீங்களே, கர்த்தரை தேடுறீங்களே, உங்களுக்கு ஏன் இந்த கஷ்டம், ஏன் இந்த இழப்பு, மாறி மாறி குழந்தையே பிறக்காதா? ஆண்டவர் சொன்னார், உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். வாக்குத்தத்த வசனம். வேதத்தை வாசிக்கும் பொழுது அதை உங்களுக்கென்று எடுத்துக்கொள்ளுங்கள், சொந்தமாக்கி கொள்ளுங்கள். நான் சொந்தமாக்கி கொண்டேன், என் கணவரும் நானும் சேர்ந்து இந்த வார்த்தைகளை சொந்தமாக்கி கொண்டோம். நீ இப்படி சொல்லியிருக்கிறீரே, அப்படி இருக்கும் பொழுது எங்களுக்கு இது நடக்குமா என்று நாங்கள் கேட்டோம். பாருங்கள், ஆபிரகாமை பாருங்கள், மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1 முதல் 17 வரைக்கும் வாசித்து பாருங்கள். ஆபிரகாமில் இருந்த ஆரம்பித்த அந்த ஜெனரேஷன், அதாவது சந்ததி, இயேசு கிறிஸ்துவில் முடியுது. 1லிருந்து 17 வரைக்கும் அவ்வளோ அற்புதமாக இருக்குது. பிள்ளைகளற்று இருக்கிற, அல்லது துணையற்று இருக்கிற, அல்லது உதவி இல்லாமல் இருக்கிற, சுகம் இல்லாமல் இருக்கிற, எல்லாம் நெகட்டிவ். இல்லை இல்லை இல்லைன்னு பிசாசு உங்களை இருளில் இருக்க பண்ணலாம். ஐயோ அவ்வளவுதான், என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கலாம். ஆனால் தாவீது சொல்லுகிறான், கர்த்தரின் மெய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். என் கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரை நீங்கள் உங்களுடைய குடும்பத்தின் தலைவராக, உங்களுடைய சொந்த வாழ்க்கையின் தலைவராக நீங்கள் வைத்துக்கொள்ளும் பொழுது கர்த்தர் எப்படி ஆசீர்வதிப்பாராம் பாருங்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 61ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிக்கிறேன் பாருங்கள். அவர்கள் சந்ததியானது ஜாதிகளின் நடுவிலும் அவர்கள் சந்தானமானது ஜனங்களின் நடுவிலும் அறியப்பட்டிருக்கும். உங்கள் சந்ததி அப்படி இருக்குமா? இன்றைக்கி பாருங்கள், எனக்கு ஆண்டவர் கொடுத்தது இல்லை இல்லைன்னு சொன்னாங்க, கேலி பண்ணாங்க. ஏன் மற்றவங்களுக்கெல்லாம் குழந்தை பிறந்தது, உனக்கு ஏன் செத்து செத்து போகுது, இல்லாமல் போகுதுன்னு சொன்னாங்க. அருமையான பாலகன் பால்தனகரனை கொடுத்தா ஆண்டவர். இன்றைக்கி பாருங்கள், அவன் மூலமாக எவ்வளவு தேவனுடைய பிள்ளைகள், எவ்வளவு கர்த்தருடைய பிள்ளைகள் பெரிய இருக்கிறாங்க. கர்த்தரை அறிந்த பிள்ளைகள், குடும்பங்கள் இன்றைக்கு எத்தனை எத்தனை எத்தனை. எனக்கு அருமையானே, கர்த்தரையே நம்புங்க. ஆபிரகாம் ஆண்டவரே நோக்கி பார்த்தோம். அதனால் என்ன நடந்தது பாருங்கள். நீதிமொழிகளின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்கிறது, நீதிமானுடைய சந்ததியோ விடுவிக்கப்படும். எனக்கு அருமையானே, கர்த்தர் உங்களை அப்படி குழந்தையற்ற இன்னும் என்னெல்லாம் இல்லையோ இல்லாமல் எல்லாம் இருக்கிறவர்களாக மாற்றுகிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர். ஆபிரகாம் அவரை தேடினான், உண்மையாக தேடினான், பற்றி கொண்டான், பிடித்து கொண்டான். அதே நீங்கள் செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் சகல இல்லாமையும் மாறிப்போகும். இன்றைக்கு கர்த்தர் உங்களுடைய கர்ப்பத்தை நிரப்புவார், உங்களுடைய வீட்டை நிரப்புவார், வேலை இல்லாமையை மாற்றுவார், எல்லா குறைபாடுகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். விசுவாசிக்கிறீங்களா? இப்போ நம்ம ஜெபம் பண்ணலாமா? கர்த்தரிடத்தில் ஒப்படைக்கலாமா? வாருங்கள் ஜெபிப்போம். எங்கள் அருமை தகப்பனே, ஜெபிக்கிற உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாருங்கள். யாரெல்லாம் குழந்தை இறந்து போகுது, இறந்து போகுது, 8 மாதத்தில் ஒரு சொப்பனை வருது, அதுக்கப்புறம் இந்த குழந்தை இறந்து போகுது, இப்படி எல்லாரும் சொல்கிறவங்க, வேலையை வர மாதிரி இருக்க, கிட்ட வருது, வேலை கிடைக்க மாட்டேங்குது, இப்படி எல்லா சாபத்தையும் நான் பெற்றுக்கொண்டிருக்கிறேனே, எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்குமா என்று கவலையோடு இருக்கிறேன். இந்த அருமையான சகோதர சகோதரிகளே, கர்த்தர் இன்றைக்கு ஆசீர்வாதத்தின் நாள், இன்றைக்கு கர்த்தர் உங்களை தொடுகிற நாள். ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர், உண்மை உள்ளவர், இன்றைக்கும் மாறாதவர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க காத்து கொண்டிருக்கிறார். ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அருமை தகப்பனே, யார் யார் அப்படி ஜெபிக்கிறார்களோ, கண்ணீரோடு ஜெபிக்கிறார்களோ, இல்லை 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 சொல்லி ஜெபிக்கிறார்களோ, ஐயோ எனக்கு அவ்வளோதான் எனக்கு கிடைக்காதுன்னு சொல்லி பயபக்தி இல்லாமல், ஐயோ நான் போயிட்டேன், எல்லாம் அவ்வளோதான் இழந்து போனேன் என்று சொல்லி தங்களுடைய மனதையும் விசுவாசத்தையும் இழந்து நிற்கிற நம்முடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். ஆண்டவரே, புது விசுவாசத்தை, புது நம்பிக்கை மேலே கூடும், உங்களுடைய வார்த்தைகளை கூடும், உம்மோடு உறவாடும் கிருபையிலே கூடும். அதன் மூலமாக அவருடைய குடும்ப வாழ்க்கையை செழிக்க செய்ய தேவைகளை கூடும். விசேஷமாக குழந்தைகளை கொடுப்பா. வியாதியிலே சிக்கி தவிக்கிற மக்களை வியாதியிலிருந்து விடுதலை ஆக்கும்.
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மிஸ்டர் அகிலன், எஸ் சார். டாக்குமெண்ட் ப்ராசஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகே சார். நாளைக்கே நீங்கள் ஜாப்ல ஜாயின் பண்ணுறீங்க சார். கங்க்ராச்சுலேஷன்ஸ் சார். சார் தேங்க்யூ ஸோ மச் சார். என்னடா இன்னைக்கு வழக்கு போல பகல் கனவா? நீ வேற சும்மா இரு. சரி சரி கோவப்படாத. இந்தா என்ன சாக்லேட்லாம்? எனக்கு ஜாப் கிடைச்சிச்சுடா. உனக்கே தெரியும் நான் எவ்வளோ கம்பெனி ஏறி இறங்கியிருக்கேன். பார்க்காத ஃபெயிலியர்ஸ் இல்லை. கடைசி வரை செலக்ட் ஆகிற மாதிரி போவேன், ஆனால் லாஸ்ட்டில் ரிஜெக்ட் ஆயிடுவேன். ஆனால் ஒரு நாள் ஜீசஸ் கால்ஸ் வெப்சைட்டில் ஜாப் பிளேசிங் பிளான் பற்றி பார்த்தேன். ஜாப் பிளேசிங் பிளானா? ஆமாம், ஜாப் பிளேசிங் பிளானில் நான் ஜாயின் பண்ண உடனே எனக்கு ஒரு கம்பெனிலேருந்து கால் வந்துச்சு. மறுநாள் அந்த கம்பெனியில் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். நான் உடனே செலக்டும் ஆகிட்டேன். ஜாப் பிளேசிங் பிளானில் ஜாயின் பண்ணுற மூலமாக எனக்கு மட்டும் இல்லை, நிறையா பேருக்கு அது ஆசீர்வாதமாக இருந்திருக்கு. உனக்கும் அது ஆசீர்வாதமாக இருக்காதா? கண்டதை போட்டு யோசிக்காம ஜாயின் பண்ணுற வழியை பாரு. நீங்களும் கூட இந்த திரையில் பார்க்குற QR கோடில் என்ரோல் பண்ணி வேலை ஆசீர்வாத திட்டத்தில் சேர்ந்து உங்கள் வேலை துறையில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். God bless you.